ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துவிட்டது. பாயிண்ட் டேபிளின் அடியில் கிடந்த அணிகள் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளன. இதனால் ஐபிஎல் தொடர் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக லக்னோவை வீழ்த்தி சென்னை வெற்றி பாதைக்கு திரும்பியது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் கேப்டனாக வந்த தோனி முதல் போட்டி சாமிக்கு விட்டு இரண்டாவது போட்டியில் ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார். இதற்கிடையில் காயமடைந்த முன்னாள் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாருக்கு பதிலாக மும்பை அணியின் 17 வயது வீரர் ஆயுத் மத்ரேவை சிஎஸ்கே எடுத்துள்ளதாக நாம் முன்பே செய்தி வெளியிட்டு இருந்தோம். அது தற்போது உண்மையாகிவிட்டது. ருத்ராஜிற்கு பதிலாக ஆயுத் மத்ரேவை எடுத்துள்ளோம் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி மும்பைக்கு எதிரான போட்டியில் ஆயுத் மத்ரேவை களமிறக்க தோனி முடிவு செய்துள்ளாராம். லக்னோவிற்கு எதிரான போட்டியில் இளம் வீரர்கள் ஷேக் ரஷீத் மற்றும் அன்சுல் கம்போஜ் இருவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வரிசையில் தற்போது ஆயுத் மத்ரே களம் காண உள்ளார். இதனால் வரும் போட்டிகளில் விஜய் சங்கர் பெஞ்சில் அமர வைக்கப்படலாம் என தெரிகிறது.